Hello students, welcome to Social Science Toppers. இந்த வீடியோல ஹிஸ்டரி ஃபர்ஸ்ட் லெசனுடைய 2 மார்க்ஸ் தான் பார்க்க போறோம். ஏற்கனவே 3 2 மார்க் பார்த்துட்டோம். இது 4வது 2 மார்க். இந்த லெசன்ல இருக்கக்கூடிய எல்லா क्वेश्चंसோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் தனியா ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே? இப்போ 4th क्वेश्चन என்ன அப்படினா what do you know of trench warfare? இந்த ட்ரென்ச் வார்ஃபரோட ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த ட்ரென்ச் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு ஐடியா தெரிஞ்சுச்சு அப்படின்னா இந்த கொஸ்டினை இந்த ஆன்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே, ட்ரென்ச் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான். ட்ரென்ச்னால என்னன்னா குழி அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரென்ச்னாலும் டிச்சஸ்னாலும் சேம் மீனிங் தான், குழி. இப்போ சோல்ஜர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வார் ஸ்டார்ட் ஆகும் முன்னாடி இந்த மாதிரி குழி தோண்டுவாங்க. ஓகே, குழி தோண்டி அதுக்குள்ள இருந்துப்பாங்க. எதுக்காக அப்படின்னா டு ப்ரொடெக்ட் தெம்செல்ஸ் ஃப்ரம் எனிமி ஃபயர், அதாவது எதிரிகள் வந்து அவங்க ஷூட் பண்ணுவாங்க இல்லையா, அதுல இருந்து அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்காக இந்த மாதிரி குழிகளை தோண்டி ட்ரென்ச்சஸை தோண்டி அதுக்குள்ள இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா சண்டை போடுவாங்க. ஓகேவா, அதான் ட்ரென்ச் வார்ஃபேர். இந்த ட்ரென்ச் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா அதுல ஒரு மெயின் லைன் இருக்கும். இப்போ நம்ம மார்க் பண்ணி காமிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மெயின் லைன்ஸ். ஓகேவா, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து சோல்ஜர்ஸ் வந்து சண்டை போடுவாங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா இதுவும் இன்னொரு லைன் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் ட்ரூப்ஸ் இருப்பாங்க, அடுத்த ஷிஃப்ட்டுக்கு வரக்கூடியவங்க, ஃபுட்டு இருக்கும், அம்யூனிஷன்ஸ் ஆயுதங்கள் இருக்கும். சரிங்களா, இந்த மாதிரி மெயில்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கும். ஸோ இந்த ரெண்டும் எப்படி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த லிங்கிங் ட்ரென்ச்சஸ் வழியாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ட்ரென்ச். ஓகே, இந்த ஹாரிசாண்டலாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா லிங்கிங் ட்ரென்ச்சஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரென்ச்சஸ் எல்லாமே லிங்கிங் ட்ரென்ச்சஸ் வழியாக கனெக்டடாக இருக்கும். த்ரூ விச் எதெல்லாம் வந்து பாஸ் பண்ண முடியும் அப்படின்னா மெயில்ஸ், அப்புறம் ஃபுட்டு, அம்யூனிஷன், ஃப்ரெஷ் ட்ரூப்ஸ், ஆர்டர் எதுவும் கொடுக்கணும்னாலும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த லிங்கிங் ட்ரென்ச்சஸ் வழியாக தான் சோல்ஜர்ஸ்க்கு கொடுப்பாங்க. ஓகேவா, இதுதான் ட்ரென்ச் வார்ஃபேர். இந்த ட்ரென்ச் வார்ஃபேரை முதல்ல எங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பேட்டில் ஆஃப் மார்ன்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்போ ஆன்சரை பார்க்கலாம். Trenches or ditches dug by troops enable soldiers to safely stand and protect themselves from enemy fire. ஓகேவா, நான் முதல்ல சொன்னேன்ல அந்த ட்ரென்ச்சஸை யார் தோன்றாங்க? சோல்ஜர்ஸ். ஓகேவா, ஸோ யார் டக் பண்றாங்க? சோல்ஜர்ஸ். எதுக்காக பண்றா அப்படின்னா டு சேஃப்லி ஸ்டாண்ட் அண்ட் ப்ரொடெக்ட் தெம்செல்ஸ் ஃப்ரம் எனிமி ஃபயர். ஓகே, எதிரிகளுடைய அந்த ஃபயர்ல அவங்க ஷூட் பண்றாங்களே அதுல இருந்து பாதுகாத்துக்கிறதுக்காக அவங்க அந்த குழிகளை தோன்றாங்க. இப்போ அந்த குழிகளில் பார்த்தீங்கன்னா மெயின் லைன்ஸ் இருக்கும். இந்த மெயின் லைன்ஸ் எல்லாமே எப்படி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டு ஈச் அதர், அதாவது எல்லா மெயின் லைன்ஸும் டு த ரியர் அப்படின்னா பின்னாடி லாஸ்டா இருக்கக்கூடிய அந்த ட்ரென்ச்சை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே தான் என்ன இருக்கும்? ஃபுட்டு, அம்யூனிஷன் எல்லாமே இருக்கும். இங்க இருந்து தான் பாஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ இந்த மெயின் ட்ரென்ச்சா இருக்கட்டும் வேற எல்லா ட்ரென்ச்சுமே பார்த்தீங்கன்னா எது வழியா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கனெக்டிங் ட்ரென்ச்சஸ், அதாவது லிங்கிங் ட்ரென்ச்சஸ் வழியா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. த்ரூ விச் ஃபுட், அம்யூனிஷன், ஃப்ரெஷ் ட்ரூப்ஸ், மெயில் அண்ட் ஆர்டர்ஸ் வேர் டெலிவர்ட். அது வழியாக தான் இது எல்லாமே என்ன பண்ணுவாங்க? டெலிவர் பண்ணுவாங்க. ஓகே, இந்த ட்ரென்ச் வார்ஃபேர் வந்து எந்த போர்ல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரென்ச் வார்ஃபேர் பற்றி எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது அப்படின்னா பேட்டில் ஆஃப் மார்ன்ல. ஓகே, யாருக்கும் நடந்திருக்கும்னா ஜெர்மன் ஆர்மிக்கும் பிரெஞ்சு ஆர்மிக்கும் நடந்திருக்கும். ஓகே, இதுதான் ட்ரென்ச் வார்ஃபேர். இன்கேஸ் ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ லேர்னர்ஸ் அண்ட் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த 2 பாயிண்ட் எழுதினாலே போதும். ஓகேவா, ஸோ மேக்ஸிமம் 2 மார்க் போட்டுருவாங்க. ஸோ இது உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறத படிங்க. இல்லை அப்படின்னா இது போதும், இதுதான் என்னால் படிக்க முடியும் அப்படின்னா இந்த 2 பாயிண்ட்ஸ் மட்டுமாவது படிச்சுட்டு போங்க. கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். ஓகே, ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வாட்ஸ்அப் அப்புறம் டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபார் மோர் அப்டேட்ஸ். அதே மாதிரி இந்த பிடிஎஃப் இதே மாதிரி எந்தெந்த வீடியோ போடுறேனோ எல்லா வீடியோஸினுடைய ஸ்டடி மெட்டீரியல் நம்மளுடைய டெலகிராம் சேனலில் இருக்கும். ஸோ நம்மளோட டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணி அந்த பிடிஎஃப்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.